அது சுயநலம். நான் மட்டும் நல்லா இருக்கணும், கொஞ்சம் பெருசாக யோசிச்சா என் குடும்பம் நல்லா இருக்கணும், அது சுயநலம் தான். ஊர் நல்லா இருக்கணும், சில பேர் எங்கள் மாநிலம் மட்டும் நல்லா இருக்கணும், மற்ற மாநிலங்கள் இருக்கா இல்லையா, இன்னும் கொஞ்சம் பெருசாக போகணும். எங்கள் நாடு நல்லா இருக்கட்டும். அது எந்த நாடு அழிஞ்சா என்ன, முஸ்லீம்கள் நல்லா இருக்கட்டும், இல்லை கிறிஸ்டின்கள் நல்லா இருக்கட்டும், இந்துக்கள் நல்லா இருக்கட்டும், எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நல்லா இருக்கட்டும். யாரும் என்ன நினைக்கிறது இல்லை, அல்லாஹ் இறைவனை அந்த விளக்கமே இல்லை. இப்போ இறைவன் கோபத்தில் இருக்கும் பொழுது பூமி எப்படி இருக்கும், நல்லா இருக்க முடியுமா, மக்கள் நல்லா இருக்க முடியுமா, முடியாது. அப்போ இறைவனை சந்தோஷப்படுத்தணும். ஒரு உலகத்தை எல்லாம் இறைவன் கோபப்படாத அளவுக்கு உருவாக்குறது நம்மளால முடியாது. நம்முடைய வாழ்க்கை வரைக்கும்னாச்சும் அல்லாஹ்வுடைய திருப்தியில் இருக்கிறது மாதிரி, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது மாதிரியான வாழ்க்கையை நாம் என்ன செஞ்சுக்க முடியும், அது முதல் கடமை. இப்போ அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும் அப்படின்னா எப்படி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது? ஒருவரை நாம் என்ன செய்யணும், சந்தோஷப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும்னு சொன்னால் அவரை பற்றிய நல்ல எண்ணங்களை நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யணும், பதிய வைக்கணும். அப்போ அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டுமானால் அப்போ 3 கட்டமாக இருக்குது. முதல்ல அவர்களை பற்றி நல்ல எண்ணங்களை யார் வர்றது, நம்ம யோசிச்சு பார்ப்போம். எப்படிப்பட்ட ஆள், எனக்கு அந்த நேரத்தில் இப்படி உதவி பண்ணார், இந்த நேரத்தில் இப்படி உதவி பண்ணார், அப்படி அவரை பற்றி நம்ம நினைப்போம், சொல்லுவோம் நல்ல எண்ணங்களை. அடுத்து அவர்கள் வரும் பொழுது அவங்களுக்கு மரியாதை செய்வோம். அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வேண்டிய ஹிதமத்துகளை செய்வோம். இப்போ இன்றைக்கு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாரும் அந்த ஹிதமத்தில் தான் ஓடிடுறது. எல்லாம் சந்தோஷப்படுத்தணும்னா தொழுகணும், வணங்கணும், நோன்பு வைக்கணும், அல்லாவுக்கு எல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்கானோ அதெல்லாம் செஞ்சு, அதுவும் அல்லாவுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதையே நம்ம அப்படியே பெருசாக அல்லாவுக்கு செஞ்சுட்டு மாதிரி. ஆனால் அதுவும் என்ன கிடையாது, அல்லாவுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அது என்னதான் 3வது இடம் தான். எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு தொழுவ போகிறாங்க, அல்லாவை பற்றி நல்ல எண்ணங்களை பதிவு வச்சுட்டு தான் போகிறாங்களா, அல்லாவுக்கு மரியாதை கொடுத்து தான் போகிறாங்களா? மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरा रहम और करम और अफ़ू और दर गुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पीराने सलासिल का पीर नूरी का पीर आरिफ का पीर इमदाद का वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाही सैयदना मुहम्मद मुस्तफ़ा ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இல்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். முன்னவரை எதை பற்றி பேசணும்? தாலிமாத்துகள் நமக்கு இந்த கேட்குறதோட போயிடக்கூடாது. நேரில் நம்ம கேட்குறோம், நம்ம தான் நேரில் கேட்குறோமே அப்படின்ட்டு இல்லாமல் முதாக்கராக்கள் டெலிகிராமில் வருது, அதையும் கேட்கணும். அதே மாதிரி நம்ம யூடியூப்பில் போடுறோம். எதுக்கு போடுறோம்னா திரும்ப திரும்ப கேட்குறது தான். இப்போ இங்கே நமக்கு நம்ம இடத்துல பேசப்பட்ட தாலிமையும் நம்ம கேட்கணும், வேறு
மற்ற இடங்களில் பேசக்கூடிய தாலிமத்துகளையும் லேட்டஸ்ட்டாக வரக்கூடியதை நம்ம கேட்கணும். ஏன்னா ஒன்று நிறைய தொடர்புகள் இருக்கும். ஏதோ நம்ம திக்ருமதி கலந்துக்கிறோமே, நம்ம கேட்டுட்டோமேன்ற அப்படி இருக்கக்கூடாது. இது ஒவ்வொரு தாலியுமே ஒன்றுக்கு பல தடவை கேட்க வேண்டியது. இப்போ தான் மனசில் சரியான முறையில் உட்காரும். இப்போ அல்லாஹாலா அவன்தான் இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்க. அல்லாஹ்வை யாரும் அறிந்து கொள்வதும் இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை, அல்லாஹ்வை மதிப்பதும் இல்லை. அப்போ அல்லாஹ்வுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காம, ஆனால் என் வேலை மட்டும் நடக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் கஷ்டம்லாம் சரியாகணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும். ஆனால் அல்லாஹ் அவன் எப்படி போனால் என்ன? அல்லாஹ் நல்லா இருக்கணுன்ட்டு யாரும் நினைக்கிறது இல்லை. யாரும் நினைக்கிறாங்களா? அவன் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். கேட்டால் அவனுக்கு என்ன ஒரு அவன் நல்லா தானே இருக்கிறான்ட்டு. ஆனால் அவன் விருப்பப்பட்டது மாதிரி இருக்கா உலகம்? அவனை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கா, இல்லை அவனை கோபப்படுத்துகிற மாதிரி இருக்கா? அவனை வெறுப்பு அடைய வைக்கிற மாதிரி இருக்கா? வெறுப்படைய வைக்கிற மாதிரி, அதிருப்தி அடைகிறது மாதிரி. அப்போ அந்த நிலைமையில் இருந்துக்கிட்டு அல்லாஹ்தாலாவே கோபத்துலேயும் வெறுப்புலையும் அதிருப்திலையும் இருக்கும்போது உலகம் மட்டும் நல்லா இருக்கணும், ஒன்றும் சுயநலம், நான் மட்டும் நல்லா இருக்கணும், கொஞ்சம் பெருசாக யோசிச்சா என் குடும்பம் நல்லா இருக்கணும், அது சுயநலம் தான். ஊர் நல்லா இருக்கணும், எங்கள் ஊர் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? வேறு யாரையும் கேட்டு போனால் என்ன? எங்கள் ஊர் நல்ல ஊர், எங்கள் ஊர் நல்லா இருக்கணும், அது சரியா? இன்னும் சில பேர் எங்கள் மாவட்டம் மட்டும் நல்லா இருக்கணும், மற்ற மாவட்டம்லாம் நாசமாக போகட்டும். சில பேர் எங்கள் மாநிலம் மட்டும் நல்லா இருக்கட்டும், மற்ற மாநிலங்கள் இருக்கா இல்லையா? இன்னும் கொஞ்சம் பெருசாக போகணும், எங்கள் நாடு நல்லா இருக்கட்டும், வேறு எந்த நாடு அழிஞ்சான்னா இருக்கா இல்லையா? அப்போ எல்லாமே சுயநலம் தான். எங்கள் மக்கள் நல்லா இருக்கட்டும், அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி. முஸ்லீம்கள் நல்லா இருக்கட்டும், இல்லை கிறிஸ்டின்கள் நல்லா இருக்கட்டும், இல்லை இந்துக்கள் நல்லா இருக்கட்டும், எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. எங்கள் ஜாதிக்காரங்க நல்லா இருக்கட்டும். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் யாரும் என்ன நினைக்கிறது இல்லை, அல்லாஹ்வை, இறைவனை. அது அந்த அந்த விளக்கமே இல்லை. அவனுக்கு என்னங்க குறை? அவன் பாட்டுக்கு அவன் என்ன செய்கிறான்? இதைத்தான் நம்ம சொன்னோம். அப்போ இறைவன் கோபத்தில் இருக்கும் பொழுது பூமி எப்படி இருக்கும்? நல்லா இருக்க முடியுமா? பூமி இறைவன் அதிருப்தியில் இருக்கும்போது பூமி நல்லா இருக்க முடியுமா? மக்கள் நல்லா இருக்க முடியுமா? முடியாது. அப்போ இறைவனை சந்தோஷப்படுத்தணும். இறைவனை அந்த விஷயங்கள், அந்த காரியத்தை இறைவனே எடுத்துக்கிறான் தன் கையில். அந்த காரியத்தை இப்போ இறைவன் தன் கையில் எடுத்துக்கிறான். இப்போ நாம் ஒவ்வொரு இறைவனை பற்றி நாம் ஏதோ கொஞ்ச நாச்சும் விளங்குறவங்க, இறைவனுடைய விஷயங்களை புரிபவர்கள், நாம் என்ன செய்யணும்? நம்ம வரைக்கும் இறைவன் நம்ம விஷயத்தில் இறைவன் கோபப்படாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். ஊர் உலகத்தை எல்லாம் இறைவன் கோபப்படாத அளவுக்கு உருவாக்குறது நம்மளால் முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை வரைக்கும்னாச்சும் அல்லாஹ்வுடைய திருப்தியில் இருக்கிறது மாதிரி, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது மாதிரியான வாழ்க்கையை நாம் என்ன செஞ்சுக்க முடியும்? அது முதல் கடமை. நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சோம்னா அதுக்கு பிறகு நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்கலாம், அப்புறம் ஊரை பற்றி யோசிக்கலாம், உலகத்தை பற்றி யோசிக்கலாம். குடும்பம் நம்ம வாழ்க்கையோட சேர்ந்து வந்துடும், அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் வராது. அப்போ ஒவ்வொருத்தரும் முதல்ல தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இந்த ரெண்டிலும் அல்லாஹ்வுடைய திருப்திக்கான, சந்தோஷத்துக்கான வாழ்க்கையாக அமைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சி. இப்போ அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும் அப்படின்னா எப்படி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது? எப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது? ஒருத்தரை நாம் சந்தோஷப்படுத்தணும்னா இருந்தாலும் வராங்க, அவரை சந்தோஷப்படுத்தணும். என்ன செய்வோம்? என்ன ஹிதமத்து? விருந்து சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி முதல்ல என்ன செய்கிறோம்? அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். வரவங்களுக்கு, நமக்கு யார் விருந்துக்கு வராங்களோ, நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும்? முதல்ல அதுக்கு முன்னாடி ஒன்று செய்யணும். அது என்னது? இப்போ அவர்களை பற்றி நம்முடைய மனதில் நல்ல எண்ணங்களை வைக்கணும். அவங்கள பற்றி தப்பான எண்ணம் இருந்தால் நம்ம மரியாதை கொடுப்போமா? அடுத்த தடவை அவங்களுக்கு வர வேணான்ற மாதிரி நம்ம பண்ணிடுவோம். அப்போ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னால்
அவர்களை ஒருத்தவங்களை நம்ம திருப்திப்படுத்தணும்னு சொன்னால், சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னால் முதல்ல என்ன செய்கிறோம்? அவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயங்களை இப்போ நமக்கு தெரிஞ்ச நண்பர் வரார், நமக்கு தெரியும், மனைவி தெரியாது. என்ன சொல்லுவோம்? என் ஃப்ரெண்டுப்பா, எனக்கு அப்படி பண்ணியிருக்கிறாரு. நல்ல விஷயங்களை சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? நல்ல அபிப்பிராயங்களை ஏற்படுத்துகிறோம். அவன் யார் தெரியுமா, அப்படி மோசமானவன், என்னை ஏமாத்தினா, இப்படி பண்ணான் அப்படி பண்ணான்னா டீ போட்டு கொடுப்பாங்களா? தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அப்போ முதல்ல ஒருவரை நாம் என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும்னு சொன்னால் அவரை பற்றிய நல்ல எண்ணங்களை நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யணும்? பதிய வைக்கணும். அப்போ அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டுமானால், இப்போ நம்ம சொன்னோம், ஒரு விருந்தாளி வராங்கன்னா அவங்களுக்கு ஹிதமத் செய்யணும். ஏதாவது அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஆக்கி போடுறோம், டீ பிஸ்கட் கொடுக்குறோம், விருந்து வைக்கிறோம், இது ஹிதமத்து. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? என்ன செய்யணும்னு சொன்னோம்? மரியாதை கொடுக்கணும்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி இந்த மரியாதைக்கு முன்னாடி என்னது வேணும்? நல்ல எண்ணம் வேணும். அப்போ 3 கட்டமாக இருக்குது. முதல்ல அவர்களை பற்றி நல்ல எண்ணங்களை யார் வர்றது? நம்ம யோசிச்சு பார்ப்போம். எப்படிப்பட்ட ஆள், எனக்கு வந்து அந்த நேரத்தில் அப்படி உதவி பண்ணார், இந்த நேரத்தில் இப்படி உதவி பண்ணார், என்னுடைய மாமா, என்னுடைய சச்சா எனக்கு வந்து இவ்வளோ முகப்பத்தான ஆள், நான் பண்ண கவனிப்பாங்க. அப்படி அவரை பற்றி நம்ம நினைப்போம், சொல்லுவோம் நல்ல எண்ணங்களை. அது வரைக்கும் நமக்கு அவருடைய சிந்தனை இருக்குமா? நம்ம கூட வேலையில் இருப்போம், அவங்க கூட வேலையில் இருப்பாங்க. வராங்கன்னொன்னே அவங்களுடைய எண்ணங்கள் என்ன செய்யும்? அவங்கள பற்றி உள்ள நல்ல எண்ணங்களை நாம் கொண்டு வருவோம். அடுத்து அவர்கள் வரும் பொழுது அவங்களுக்கு மரியாதை செய்வோம். அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வேண்டிய ஹிதமத்துகளை செய்வோம். இப்போ இன்றைக்கு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாரும் அந்த ஹிதமத்தில் தான் ஓடிடுறது. எல்லாம் சந்தோஷப்படுத்தணும்னா தொழுகணும், வணங்கணும், நோன்பு வைக்கணும், அல்லாஹ்வுக்கு எல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்கானோ அதெல்லாம் செஞ்சு, அதுவும் அல்லாஹ்வுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம டீ போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது. நம்ம தொழுகிறதுனால அல்லாஹ்வுக்கு என்ன பிரயோஜனம்? ஏதாவது லாபம் இருக்குதா? நமக்கு தானே லாபம், நமக்கு தான் நன்மை. ஆனால் அதையே நம்ம அப்படியே பெருசாக அல்லாஹ்வுக்கு செஞ்சுட்டு இது மாதிரி. ஆனால் அதுவும் என்ன கிடையாது, அல்லாஹ்வுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அது வந்து என்னதான், 3வது இடம் தான் அது. அதுக்கு முன்னாடி என்ன? அல்லாஹ்வுக்கு மரியாதை செய்யணும். அல்லாஹ்வுக்கு அந்த மரியாதைக்கு முன்னாடி உள்ள விஷயம் என்ன? அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணங்களை நம்ம உள்ளத்துல பதிய வைக்கணும். எதுவுமே இல்லாம இன்னைக்கு தொழுவ போறாங்க, அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணங்களை பதிய வச்சுட்டு தான் போறாங்களா? அல்லாஹ்வுக்கு மரியாதை கொடுத்து தான் போறாங்களா? இல்லை கடமைக்கு போறாங்களா? அல்லாஹ்வுடைய மரியாதைக்குன்ட்டு இல்லை, அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணங்கள் இல்லை. எதுக்கு? தொழுதால சொர்க்கம் கொடுப்போம், இல்லாட்டி நரகத்தை தூக்கி போட்டுருவான். தொழுதான் நன்மை கிடைக்கும். இல்லை, அல்லாஹ்வுடைய மரியாதை எங்கே இருக்குது? தொழுகிறது எதுக்காக? தொழுகாட்டி இபாதத்து செய்யாட்டி அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான். இபாதத்து செஞ்சா என்ன செய்வான்? சொர்க்கம் கொடுப்பான். அதே மாதிரி இபாதத்து செஞ்சா துனியாவில் பறக்கத்து செய்வான், வியாபாரத்தில் பறக்கத்து செய்வான், கஷ்டங்கள் எல்லாம் நீக்குவான். இங்கே அல்லாஹ்வுடைய மரியாதை எங்கே இருக்குது? ஏதாவது இருக்குதா? ஏதோ நாம ஒன்று செஞ்சு அல்லாஹ்ட்ட இருந்து நம்ம ஒன்று வாங்கணும். இங்கே மரியாதையும் இல்லை, நல்ல எண்ணமும். கடைக்கு போகிறோம், காசு கொடுக்குறோம், ஜாமானை வாங்குகிறோம். அவர் வந்து கடைக்காரர், நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு ஏதாவது ஒரு மரியாதை கொடுக்கணும். இல்லை அவரை பற்றி இவர் யார் தெரியுமா, இப்படிப்பட்ட நல்லவர் வல்லவர் அப்படின்னு நல்ல எண்ணத்தை. யாராக இருந்தால் நமக்கு என்ன? காசை கொடுக்குறோம், பொருளை வாங்குகிறோம், அவ்வளோதான். அவன் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு. கடைக்காரன் அவன் உலகத்தில் மோசமானவங்க, அவன் மோசமானவன் தான், எனக்கு என்ன? நான் காசை கொடுக்குறேன், அவன் பொருளை தரான். அவன் யாரோ நான் யாரோ, அவன் யாரோ, அவனுக்கு எனக்கு வேற என்ன சம்மந்தம் இருக்குது? அது மாதிரி அல்லாஹ்னா யாரு? தொழுகிறேன், சொர்க்கத்தை கொடுக்குறான், அவ்வளோதான். அவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? அவன் யாரோ நான் யாரோ. நான் தொழுகிறேன், எனக்கு அவன் என்ன கொடுக்குறான்? சொர்க்கம் கொடுக்குறான். அவன் எப்படி நல்லவனாக இருந்தானே கட்டவனாக இருந்தானே எனக்கு என்ன? அவனை பற்றி எனக்கு என்ன அக்கறை இருக்குது? அப்படி என்ன ஆகி போச்சு? ஒரு வியாபாரம் மாதிரி. அப்படிதானே? அல்லாஹ்வுக்கு எவ்வளோ பெரிய அல்லாஹ், உனக்கு நான் மரியாதை செய்ய வேணாமா? அது மாதிரி என்னமா போகிறாங்க? உனக்கு நான் மரியாதை செய்யணுமே, எவ்வளோ உயர்ந்த அல்லாஹ், எவ்வளோ கண்ணியமான அல்லாஹ், இந்த மாதிரி அவனுக்கு மரியாதை செய்யணும் அந்த எண்ணமும் இல்லை. அவன் எனக்கு எவ்வளோலாம் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். என் கூட இருந்து என்னை பார்த்துக்கிறானே, இன்னும் அவன் எனக்கு வந்து என்னை நல்லா கவனிச்சுக்கிறான், இன்னும் நல்லது செய்வான்.
தொழுதாலும் செய்வான், தொழுனாலும் செய்வான். அந்த நல்ல எண்ணம் சொல்ல வர விஷயம் என்னன்னு புரியுதுங்க. அப்போ அல்லாவை யாரோ ஒரு அடுத்த ஆள் காசு கொடுத்து பொருள் வாங்குற மாதிரி இபாதத்து செஞ்சு சொர்க்கத்தை வாங்க போகிறோம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். போலீஸ்காரர் நிற்கிறார், கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். அவர் எனக்கு ரொம்ப நல்லவர், அவர் எனக்கு வேண்டியவர், அதுக்கு நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாட்டி ஃபைன் போட்டுருவாருங்க. அது மாதிரி தொழுகாட்டி நரகத்தை தூக்கி போட்டுருவாங்க. அல்ல அந்த போலீஸ்காரன் நல்லவனா கெட்டவனா எந்த ஊருக்காரன் என்ன அது நமக்கு சம்மந்தம் இல்லை. போலீஸ்காரன் நிற்கிறான், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலைன்னா அவனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? பிரச்சனை நமக்கு பிரச்சனை வரக்கூடாது, அதுக்காக என்ன செய்கிறோம்? ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணோன்னு அந்த போலீஸ்காரன் மாதிரி எனக்கு அவ்வளோ முகப்பத்துங்க, அவருக்கு நான் அவ்வளோ மரியாதை கொடுக்குறேன், அதான் அர்த்தம். அவருக்கு எனக்கும் எதாவது சம்மந்தமாயிருமா? இந்த போலீஸ்காரருக்காக நான் என்ன செஞ்சேன்? ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன். ஒரு அல்லாவுக்காக நான் எல்லா சட்டத்திட்டங்களையும் என்ன செஞ்சேன் அப்படின்னோடனே அல்லாவுக்கு எனக்கும் அப்படி ரொம்ப நெருக்கம் அப்படின்னு ஆயிருமா? எதுக்காக? நரகத்தில் தூக்கி போட்டுருவான், ஏதாவது பிரச்சனை கொடுத்துருவான், துனியாவில் கஷ்டத்தை கொடுத்துருவான், ஆகிரத்தில் நரகத்தில் போட்டுருவான். எதுக்கடா வம்பு? ரூல்ஸை ஃபாலோ பண்ணிடுவோம். தொழுவு சொன்னான்னா தொழுதுருவோம், நோம்பு வைக்க சொன்னால் நோம்பு வச்சுருவோம். ரைட், ஓகே. இப்போ என்னது? ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டா நான் என்னது? அல்லாவுக்கு பயப்படுபவன், அல்லாவுக்கு நெருக்கமானவன், அல்லாவுக்கு மரியாதை கொடுக்குறவன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டா இது எதுவும் என்ன கிடையாது, உண்மை கிடையாது. எதுவும் எதுவரை இந்த முதல் விஷயங்கள் வரலையோ, இந்த முதல் விஷயத்துக்கு பேர் தான் ஈமான். முதல் விஷயத்துக்கு நல்ல எண்ணம், அல்லாவை பற்றி நல்ல எண்ணம், அதுதான் என்னது? நல்ல எண்ணம் வந்துட்டா மரியாதைன்றா தானே வந்துடும். அவரை பற்றி நல்ல அபிப்பிராயங்கள் வந்துட்டா அவரை பார்க்கும்போது மரியாதைன்றா தானே வந்துடும். அதுக்கு பிறகு அவருக்கு செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அதுவும் தானே வந்துடும். ஒருத்தருக்கு நம்ம செய்யக்கூடிய, இப்போ கடைக்கு போகிறோம், சர்வர் நமக்கு எல்லாம் என்னங்க வேணும், அது எல்லாம் கேட்குறான். இட்லி வேணுமா, வடை வேணுமா, வடை கொண்டு வரவான்றான். நமக்கு மரியாதை கேட்குறான். அவன் வியாபாரத்தை கேட்குறான். இந்த மாதிரி விருந்துக்கு போயிருக்கிறோம், அவங்க கேட்குறாங்க. ரெண்டும் ஒன்றா? சர்வர் கேட்குறதும் விருந்து உபசரிக்கிறவங்க கேட்குறதும் ஒன்றா? கொஞ்சம் சோறு வச்சுக்கோங்க, கொஞ்சம் சாணம் ஊற்றிக்கங்க, கொஞ்சம் அது வச்சுங்க இது வச்சுங்கன்றாங்க. ரெண்டும் ஒன்றா? ஹோட்டல்காரனும் சொல்லுவான், விருந்துக்காரங்களும் சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டு என்னது? செயல் ஒன்று தான், ஆனால் உண்மையில ரெண்டும் வேற வேற. அது மாதிரி அல்லாவுக்கு நாம் இபாதத்து செய்கிறது, அல்லாவின் மீது சரியான ஈமான் நல்ல எண்ணம் மரியாதையை வைத்து நாம் செய்யக்கூடிய இபாதத்து அது வேறதான். அல்லாவை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லை, அல்லாவை பற்றிய ஈமான் இல்லை, அல்லாவுடைய மரியாதை கல்வில இல்லை, சும்மா பேருக்கு இபாதத்து செய்யறதுன்றது வேற. செயல் ஒண்ணுதான். வெளியில பார்த்தா என்னதான், விருந்து கொடுக்குறவங்க கூட அவ்வளவு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஆனா சர்வர் என்ன செய்வாங்க? என்ன சார் உட்காருங்க சார், என்ன சார் வேணும்? அவங்க நிறைய மரியாதை கொடுக்குறாங்கன்றதுனால அதுதாங்க பெஸ்ட் அப்படி ஆயிருமா? இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்களோ அது அந்த அளவுக்கு டிப்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா அடுத்த தடவை மரியாதை கிடைக்காது. அடுத்த தடவை அப்ப அவங்களுடைய மரியாதை எதுக்காக? விருந்து கொடுப்பவருடைய மரியாதை எதுக்காக? ரெண்டு பேருடைய மரியாதையும் ஒன்னா, ரெண்டு பேருடைய செயலும் ஒன்னா, ரெண்டு பேருடைய உள்ளமும் ஒன்னா. அப்ப இன்னைக்கு என்ன செயல் நடந்தா போதும், தொழுதா போதும், நோன்பு வச்சா போதும், இபாதத்துகள் நடக்குதா என்னது போதும். என்னங்க போதும்? அல்லாவுக்கு இது என்ன ஆகாது? அல்லாவுக்கு இதெல்லாம் ஒரு சர்வர் செய்கிற மாதிரி தான். அப்போ அதுக்காக தான் ஷேகுமார்கள் அவுலியாக்கள் பாடுபடுறாங்க. அப்போ நாங்கள் தான் எல்லாம் தொழுதுறாங்களேங்க, எல்லாம் வணங்குறாங்களேங்க, பூஜை பண்ணுறாங்களேங்க, இந்துக்கள்லாம் பூஜை பண்ணுறாங்க. ஒவ்வொரு மதத்தில் அவங்களுடைய கடவுளுக்கு என்னென்னமோ இபாதத்துகளை செஞ்சாலும் எல்லாம் என்னது காரண காரியத்தோட வேலைக்காரன் டிப்ஸுக்காக என்ன செய்யறது. அப்போ இந்த காரியங்கள் எதுவும் என்ன ஆகாது, தீனாகவே ஆகாது. இது என்ன கிடையாது, தீனே கிடையாது. உண்மையான தீன் என்பது அது முதலாவதாக ஈமான், இறைவன் மீது நல்ல எண்ணங்கள் இருப்பது, இந்த நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வது. சும்மா அப்படியே இருந்து தானா சும்மா ஒரு தடவை வாயில சொன்னோன்னு அது வந்துடாது. திரும்ப திரும்ப அதை என்ன செய்யணும்? பேச வேண்டும், கேட்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், உள்ளத்துல பதிய வைக்கணும். ஒரு பையன் இருக்கிறான், தகப்பன் மேல என்ன கிடையாது, பாசம் இல்லை, தகப்பன் சொல்றதை கேட்கறது இல்லை அப்படின்னா என்ன செய்வாங்க? அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க. அப்பா பேச்சு கேட்கணும், அத்தை பேச்சு கேட்கணும், எவ்வளோ
குடும்பத்துக்காக பாடுபடுறாரு தெரியுமா, கஷ்டப்படுறாரு தெரியுமா. அப்போ அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுத்து நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துவாங்களா, ஏற்படுத்த மாட்டாங்களா? ஏற்படுத்தாம இருக்கும். இப்போ எப்படி நல்ல எண்ணம் ஏற்படும்? எப்படி ஏற்படும்? சொல்லிக் கொடுத்தா தானே ஏற்படும், பேசினா தானே ஏற்படும், கேட்டால் தானே ஏற்படும். அப்போ அந்த பையன் என்ன செய்யணும்? இந்த காலை இந்த காலை விட்டுட்டானா அவனுக்கு மரியாதை வருமா? அவன் என்ன செய்யணும்? அதை கேட்டு மனசில் சிந்திக்கணும். சிந்திச்சு மனசில் என்ன செய்யணும்? பதிய வைக்கணும். அவனுக்கு புரியணும், அவனும் அதை யோசிக்கணும். அப்போ அது மாதிரி அல்லாஹ்வை பற்றி நமக்கு சொல்லித்தர வேண்டும். அல்லாஹ்வை பற்றி அதை நம்ம கவனமாக கேட்டு நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யணும்? பதிய வைக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன வரும்? ஈமான் வரும். இல்லாட்டி யார் சொல்லித்தந்தா? அல்லாஹ்வை பற்றி சொல்லி தந்தாங்களா? தொழுகையை சொல்லி தந்தாங்க, நோன்பு சொல்லி தந்தாங்க, இபாதத்துகளை சொல்லி தந்தாங்களே தவிர அல்லாஹ்வை பற்றி யாரும் சொல்றதே இல்லை. அப்போ எப்படி அல்லாஹ்வை பற்றிய நல்ல எண்ணம், ஈமான் எப்படி வரும்? அப்போ ஷேகுமார்கள் அதை தான் நமக்கு என்ன செய்கிறாங்க? செஞ்சு தராங்க. இப்போ உண்மையான தீன் என்பது ஷேகுமார்கள் நமக்கு செஞ்சு தரதான் உண்மையான தீன். இப்போ ஒரு தடவை ஏதோ நம்ம கேட்டோம் சிந்திச்சுன்றது இல்லை. திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் நம்ம காலமில்லாமல் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் சிந்தித்து நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தினாலும் அந்த ஈமான் குறைவு தான். அந்த அளவுக்கு அல்லாஹ்தாலா நமக்கு நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நல்ல காரியங்களை அல்லாஹ் நம்மை கவனித்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வை நாம் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் எனக்கு என்ன நல்லதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஷேகுமார்கள் இப்படி ஒவ்வொன்றும் என்ன எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? ஒரு இதுவும் கஷ்டம் இல்லை. என்ன நல்லது அல்லாஹ் எனக்கு செஞ்சான்? ஒன்றும் இல்லை. அல்லாஹ் எனக்கு செஞ்சதெல்லாம் நல்லதுதான். அல்லாஹ் எனக்கு செஞ்சதெல்லாம் நல்லது. அல்லாஹ் எனக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் இருக்கிறான். அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறான். எதுக்காக? நல்லதுக்காக. ஒரு தாய் குழந்தைய அப்படி பார்வையிலேயே வச்சிருக்கோம். எதுக்காக? அந்த குழந்தைய அடிக்கணும் உதைக்கணுன்றதுக்காகவா? அந்த குழந்தையை நல்ல விதமாக பாதுகாக்கணுன்றதுக்காக? இப்போ அது மாதிரி அல்லாஹ்தாலா நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறான். எப்படி கண்காணிக்கிறான்? கோபமாக இல்லை, கருணையோடு கண்காணிக்கிறான். கருணை பார்வையோடு. அப்போ அல்லாஹ்தாலா நாம அல்லாஹ் நம்ம மேலே பாசமாக தான் இருக்கிறான், அல்லாஹ் நம்ம மேலே அன்பாக இருக்கிறான், அல்லாஹ் நம்ம மேலே கருணையாக இருக்கிறான். ஆனால் நம்ம மனசில் அது வரதில்லை. நாம் என்ன செய்யணும்? சொல்லணும், அல்லாஹ் என் மீது கருணையாக இருக்கிறான், அல்லாஹ் என் மீது பாசமாக இருக்கிறான், அல்லாஹ்வுடைய அருள் எனக்குள்ளே என்ன இருக்குது? நிறைஞ்சிருக்குது. அல்லாஹ்வுடைய அன்பு என் மேலே அல்லாஹ்வுடைய அன்பு இருக்குது. யார் அன்பு இல்லைன்னு எனக்கு என்ன? அடுத்தவங்க அன்பை பற்றி நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய அருள் எனக்குள்ள இருக்குது. அதை நம்ம பதிய வைக்கணும். அதே இப்போ வேலை கல்புல சொல்லணும், மனசுல சொல்லணும். அல்லாஹ்தாலா என்னோட இருக்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? என்னோட இருக்கிறான். அல்லாஹ்தாலா எனக்கு பலத்தை கொடுக்குறான். அல்லாஹ்தாலா பலத்தை கொடுக்குறான். அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறான். அல்லாஹ் என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்யறான். என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் உதவி செய்யறான். யோசிக்க தேவையில்லை எப்படி என்ன ஏது. நாம அல்லாஹ் மறந்ததுனால அந்த உதவியெல்லாம் நமக்கு சரியா வராம போச்சு. அல்லாஹ்வுடைய உதவி நாம ஈமானை பலப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய உதவி இன்னும் அபரிமிதமாக வரும், இன்னும் அதிகமாக வரும், இன்னும் பரக்கத்தா வரும். ஏற்கனவே அல்லாஹ் உதவி செஞ்சுட்டு இருக்கிறான். அல்லாஹ் செய்யாம வேற யாரும் செஞ்சது? நமக்கு எல்லாம் அல்லாஹ் செய்யாம வேற யார் செஞ்சது? அல்லாஹ் தானே செஞ்சான், அவன் தானே கொடுத்தான். வேற யார் நல்லது? அவனை விட நமக்கு நல்லது செஞ்சவங்க வேற யார் இருக்கிறா? அவனை விட அதிகமா நமக்கு செஞ்சவங்க யார் இருக்கிறா? அப்ப அவன் செஞ்சிருக்கும் போது ஏன் சந்தேகப்படணும்? என்ன செய்வானோ அப்படி யோசிக்கக்கூடாது. அல்லாஹ் என்ன செய்ய போறானோ அது இல்லை. நாம என்ன யோசிக்கிறோமோ அப்படி எல்லாம் செய்வான். நம்ம என்ன அந்த உறுதியா இருக்கணும். நம்முடைய எல்லா காரியங்களையும் எப்படி நிற்கணும்? உறுதியா நிற்கணும். நம்ம தெம்பா இருக்கணும். அல்லாஹ்வை கொண்டு நாம தெம்பாகணும். இதுதான் முதல் தீன்ல முதல் விஷயம். இதுதான். இதுக்கு பேர் தான் ஈமான். நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டேன். ஆமன்து பில்லாஹ். சொல்லுங்க. அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், அல்லாஹ்வை நம்பினேன் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா என்ன நம்பணும்? அது ஒரு வார்த்தை. ஆனா அந்த ஒரு வார்த்தைக்குள்ள நம்முடைய முழு வாழ்க்கையும் அதுக்குள்ள இருக்கு. முழு வாழ்க்கையும் எதுக்கு நம்பின? என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ்வை நம்பினேன். எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ்வை நம்புறதுன்னா அல்லாஹ்வை மட்டும்தான் நான் நம்புகிறேன், வேற யாரையும் நம்பல. வேற யாரையும். அப்ப அல்லாஹ்வை எப்படி நம்பணும்?
சும்மா இப்படி சொன்னதோட முடிஞ்சு போச்சா? ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவையும் ஒவ்வொரு காரியம் அந்த நம்முடைய கல்வி எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் அல்லாஹ்வை கொண்டு இணைந்ததாக இருக்கும். அல்லாஹ்வோடு இணைஞ்சு நாம போகும்போதும் வரும்போதும் தூங்க போகும்போதும் எந்திரிச்சோன்னு அல்லாஹ் தஆலா இன்னைக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்க போறான். அல்லாஹ் தஆலா என்னை இன்னைக்கு சிறப்பாக வைப்பான். அல்லாஹ் தஆலா என்னை இன்னைக்கு மகிழ்ச்சியாக வைப்பான். அல்லாஹ் எனக்கு தேவையான அனைத்தையும் இன்றைக்கு எனக்கு சிறப்பாக கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்த போறான். என்னை ஆரோக்கியமாக அல்லாஹ் வைப்பான். என்னை பலமாக அல்லாஹ் வைப்பான். எனக்கு வேண்டியதெல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். என்னோட அல்லாஹ் இருக்கிறான். அவன் என் மூலமாக இயங்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள் எனக்குள்ள நிரம்பி வழியுது. அவன் எங்கேயோ இல்லை. அல்லாஹ் தஆலா எங்கேயோ தூரத்துல இல்லை. எங்கதான் இருக்கிறான்? என் கூட எனக்குள்ளதான் இருக்கிறான். அவன் என் மூலமாக பார்க்கிறான். என்னிலிருந்து அவன் என்ன செய்கிறான்? பார்க்கிறான். என்னிலிருந்து அவன் கேட்கிறான். என்னிலிருந்து அவன் பேசுகிறான். என்னிலிருந்து அவன் எல்லா காரியங்களையும் செய்கிறான். அவனை கொண்டு தான் நான் பார்க்கிறேன். அவனை கொண்டு தான் நான் கேட்கிறேன். அவனை கொண்டு தான் நான் எல்லா காரியங்களையும் செய்கிறேன். இப்போ இது என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள். இதைத்தான் இப்படித்தான் சொல்லணும்னு இல்லை. இதுல இருந்து நம்முடைய ஈமானை நம்ம எப்பவுமே நம்ம மனசு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்குதா இல்லையா? தூங்க போகும்போது எதையாவது புலம்பிக்கிட்டே தூங்குறது. எந்திரிச்ச உடனேயும் அப்படியே என்ன நடக்குமோ, கே ஹோகா கைசா ஹோகா கபு ஹோகா, என்ன ஆக போகுது தெரியலையே, என்ன நடக்க போகுது தெரியலையே, ஏது ஆக போகுது தெரியலையே, எப்போ நடக்க போகுதுன்னு தெரியலையே, அதே புலம்பல் தான். தூங்கும் போதும் தூங்கி எந்திரிச்ச உடனே நம்பிக்கை வருதா சந்தேகம் வருதா? ஈமான் இல்லாட்டி சந்தேகம் தான் வரும். அப்போ அது என்ன? குஃபுர். அல்லாஹ் மறந்துட்டோம். அப்ப ஈமான்ல தூங்குறோமா, குஃபுர்ல தூங்குறோமா? ஈமான்ல எந்திரிக்கிறோமா, குஃபுர்ல எந்திரிக்கிறோமா? அல்லாஹ் தஆலா எனக்கு நல்ல விதமா இன்னைக்கு செஞ்சான். நல்ல விதமா அல்லாஹ் தஆலா என்னை பாதுகாத்தான். எனக்கு எல்லாம் கொடுத்தான். நல்ல சாப்பாடு கொடுத்தான், நல்ல தண்ணி கொடுத்தான், ஆரோக்கியமா வச்சான். ஆரோக்கியமான தூக்கத்தை அல்லாஹ் எனக்கு இப்போ கொடுப்பான். தூங்கி நான் ஆரோக்கியமா சந்தோஷமா நிம்மதியாக எந்திருப்பேன். என்னுடைய காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் நடத்துவான். எனக்கு வேண்டியதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்? எனக்கு செஞ்சு கொடுப்பான். அப்படி சொல்லிட்டு தூங்குனா அதுக்கு பேர் என்னது? ஈமானுடைய தூக்கம். எந்திரிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா என்னை ஆரோக்கியமா எழுப்புனா, சந்தோஷமா உடல் எல்லாம் கை கால் எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது. அல்லாஹ் என் கூட இப்பவும் என் கூட அல்லாஹ் இருக்கிறான். தூங்கும்போது என் கூட அல்லாஹ் இருந்தான். இப்பவும் அல்லாஹ் என் கூட இருக்கிறான். அவன் எனக்கு எல்லாம் என் கண்ணில் பார்வையை கொடுக்குறான், காதில் கேள்வியை கொடுத்துருக்குறான், வாயில பேச்சு, கையில் பலம், காலில் பலம், எல்லாம் உடம்பெல்லாம் நல்லா ஆரோக்கியமா பலமா என்னை எல்லா தேவையானதெல்லாம் கொடுத்து எனக்கு நல்லா சிறப்பாக எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான்? திரும்ப ஒரு நாளை கொடுத்துருக்குறான். திரும்ப ஒரு விழிப்பை கொடுத்துருக்குறான். எல்லாம் எனக்கு நல்ல சிறப்பாக வைப்பான். அப்படி நாம என்ன செய்யணும்? ஈமானை சொல்லணும். முதல்ல கல்வில சொல்லணும். அப்பதான் கல்வில பதியும். சொல்லி 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 பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? அல்லாஹ் பத்தி அல்லாஹ்ன்னு நினைக்கும் போது மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நல்ல சிறப்பா, எப்படிப்பட்ட அல்லாஹ் எனக்கு கிடைச்சிருக்கான், எப்படிப்பட்ட இறைவன் எனக்கு கிடைச்சிருக்கிறான், அவன் எனக்கு எவ்வளவு நல்லது செஞ்சுட்டு இருக்கிறான், என்ன நல்லா வச்சிருக்கிறானே, அல்லாஹ் இருக்கிறானே எனக்கு அப்படின்னு மனசு என்ன ஆயிரும்? நிறைஞ்சிரும், பூரிப்படையும். அப்படி பூரிச்சால் நிறைந்தால் நம்ம மூமினா இருக்கிறோம்னு அர்த்தம். மனசு அப்படியே விட்டு போய் எனக்கு என்ன, யார் இருக்கிறா, என்னது இருக்கு, யாருமே இல்லை எனக்கு, இப்படி நான் தனியாக கடந்து கஷ்டப்படுறேன்னு, எனக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னா அது என்னது? குஃபுர். நம்ம காஃபிரா போயிட்டோம். என்ன ஆயிட்டான்? அப்புறம் தொழுதா என்ன, நோன்பு வச்சா என்ன, எந்த பிரயோஜனமும் கிடையாது. காஃபிர் தொழுது எது பிரயோஜனம் இருக்கா? முஸ்லீம் தொழுதா தானே பிரயோஜனம். அது தொழுது பிரயோஜனம் இல்லையே. இப்போ நாம் அல்லாஹ்வை பற்றி நல்ல எண்ணங்களை நம்முடைய கல்வியில் முதலாவதாக என்ன செய்யணும்? பதிய வைக்கணும். அது நாம தான் செய்யணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு விஷயத்திலையும், எல்லா விஷயத்திலையும் நமக்கு ஏதாவது இது என்னாகுமோ அப்படின்னு வருதா, அல்லாஹ் எனக்கு நல்லது செய்வோம், அல்லாஹ் எனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பான். மனசுல வரும், அது என்ன ஆகும்? சிறப்பாக நடக்கும். அல்லாஹ் எனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பான், நல்லா செஞ்சு கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு நல்லா கவனிப்பான், நல்லா வைப்பான், என்ன என் காரியத்தை நல்லா நடத்தி கொடுப்பான், நல்லபடியாக நடக்கும். அப்படி அல்லாஹ்வை கொண்டு ஈமானை அந்த கல்வில பதிய வச்சுட்டு நாம போனோம், நம்முடைய காரியங்கள் சிறப்பாகும். காரியங்கள் என்ன ஆகும்? வெற்றியாகும். அது எப்படி வெற்றியாகும்? செஞ்சு பார்த்தா தானே தெரியும். இதுவரைக்கும் செய்யலையே, இதுவரைக்கும் செஞ்சுட்டு நடக்கலான்னு கேட்கணும். சும்மா உட்காந்துக்கிட்டு அது எப்படிங்க, சாவியை போட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும், அது எப்படிங்க இப்படி திருவுனா வண்டி ஸ்டார்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? என்னங்க இது, இப்படின்னா ஸ்டார்ட் ஆயிரும், எப்படின்னா ஸ்டார்ட் ஆயிருமான்னா, இந்த சுவிட்சை இப்படி அமுக்குங்க லைட் எரியும் அப்படின்னா, இது அமுக்குன்னா அந்த லைட் எப்படிங்க எரியும்? இப்படி கேட்டுக்கிட்டு, ஒண்ணுமே தெரியாத ஆளு கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படிங்க எரியும்? தெரியாது. என்ன செய்யணும்? செஞ்சுட்டா அப்புறம் அப்ப எரியலன்னா அப்புறம் கேட்கலாம். அது மாதிரி அல்லாஹ்வை கொண்டு ஈமான்
நாம் நம்முடைய கல்பில் நிறைச்சிட்டோம். ஈமானை நிறைக்கணும். நம்ம கல்பு என்னென்னா ஈமானை விட்டு காலியாக இருக்குது. கல்பு அப்படியே காலி டப்பாவாக கிடக்கு. வெறும் சந்தேகம் தான் நிரம்பி கிடக்கு. கெட்ட எண்ணங்கள், அல்லாஹ் பற்றி கெட்ட எண்ணங்கள் தான் நிரம்பி கிடக்கு. சும்மா அப்படியே சந்தேகம், கெட்ட எண்ணம், அப்படியே குழப்பம், இதுதான் கல்பில் என்ன செஞ்சிருக்கு, நிறைஞ்சு கிடக்குது. நம்பிக்கை இல்லவே இல்லை. அப்போ அதனால நம்முடைய வாழ்க்கையே குழப்பத்திலையும் பிரச்சனையிலையும் கஷ்டத்துலையும் போயிட்டு இருக்கு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையால் கல்புடைய அந்த பாத்திரத்தை என்ன செஞ்சோம், நிரப்பணும். கல்பு நிறைஞ்சு, மனசு நிறைஞ்சு, அல்லாஹ்வை பற்றிய நல்ல எண்ணத்தால், ஈமானால், சந்தோஷத்தால் கல்பு எப்படி இருக்குது, நிறைஞ்சு இருந்தால் வாழ்க்கையே மாறிடும். எல்லாம் மாற்றிடுவோம். அப்படி மாறிடும் வாழ்க்கை. இது எந்த நிலைமையில இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்ய முடியும், அல்லாஹ்வால் மாற்ற முடியும். எவ்வளவு மோசமான நிலையிலும் அல்லாஹ் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கணும். நமக்கு வேண்டிய அத்தனையும் அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பதற்கு அவன் தயார். அது எப்படி கொடுப்பான், அது நமக்கு தேவையே இல்லை. நமக்கு தேவை அவன் மேல கரெக்ட், நம்ம அவனுடைய கனெக்ஷன் கரெக்டாக வச்சுப்போம். கனெக்ஷன் கரெக்டாக இருக்குதா, அதில் தேவையானதெல்லாம் பாஸ் பண்ண வேண்டியது அல்லாவுடைய வேலை. கனெக்ஷன் கட் ஆகி போயிட்டு பைப் உடஞ்சிருக்கு, தண்ணி வரலன்னா எப்படி வரும்? இந்த பைப்பை ஜாயின் பண்ணுங்க, தண்ணி வரும்னா, இதை ஜாயின் பண்ணோன்னு இதில் இவங்க தண்ணி வரும். கேள்வி கேட்டுட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் தான் பார்க்கணும். எதையும் யோசித்தால் புரியாது, அதை செய்து பார்த்தால் தான் புரியும். எதையும் அப்போ நமக்கு என்ன யோசிச்சு நடக்குமா, இவ்வளோ காலம் நடக்கலையே, இவ்வளோ நாள் நடக்கல, இவ்வளோ காலம் செய்யலையே, இவ்வளோ நாள். அப்போ இதை நாம் முதலாவது, இது வெறும் நம்முடைய வாழ்க்கைக்கான, நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமாயிரும், அல்லாஹ்தாலும் சந்தோஷமாயிரும். அல்லாஹ்தாலும் நம்மை பற்றி சந்தோஷமாயிரும். அல்லாஹ்வை நாம சந்தோஷப்படுத்திடுவோம். முதல்ல எப்போ நாம இதை செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ, நாம நினைக்க வேணாம் இது செஞ்சா நமக்கு வாழ்க்கையில் அது நடக்கும், அது நமக்கு அடுத்த கட்டம். முதல்ல நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும். அல்லாஹ்வை, அப்போ அல்லாஹ் சந்தோஷமாயிரும். முதல்ல அல்லாஹ் சந்தோஷமாயிட்டான்னா அதுக்கு பிறகு நம்ம கேட்க வேண்டிய தேவையே இல்லை. வாழ்க்கையில் நம்ம ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. எல்லாம் அல்லாஹ்தாலா நம்ம இப்படி போய் அப்படி அப்படி நடந்தால் நான் சந்தோஷமாவேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். அல்லாஹ்தாலா இப்படி சுற்றி அப்படி சுற்றி எதுக்குங்க போகணும், டைரெக்டாக இப்படி ஏதாவது கொடுத்து அல்லாஹ்தாலா நம்ம அதை விட சிறப்பாக்கி வச்சுருவோம். நாம் ஒரு ரூட்டு போடுவோம், அல்லாஹ் அதை விட ஷார்ட்கட்டாக நம்மளை என்ன செஞ்சிருவான், போட்டு நம்மளை கொண்டு போயிடுவான். அல்லாஹ்வுக்கு அது தெரியும். நமக்கு ரூட்டு இந்த ரூட்டில் போனால் தான், இந்த ரூட்டில் போய் எனக்கு சேர்ந்தா தான் அப்படின்னு நமக்கு தேவையில்லை. நோக்கம் என்னவோ அது அல்லாஹ்தாலா நமக்கு வேண்டியதை எப்படி கொடுக்கணுமோ கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு நாம ரூட்டு போட்டு கொடுக்க தேவையில்லை, அல்லாஹ் நாம சொல்லித்தர தேவையில்லை. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக ஆகும். அல்லாஹ்தாலா சரியான விளக்கத்தை தருவானாக, அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக, ஈமானால் நம்முடைய கல்வி அல்லாஹ் நிரப்பமாக ஆக்குவானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.